வணக்கம். இந்த வீடியோவில் குரூப் 4 எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட் பத்தி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டவுட்டை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ 2026 குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் மந்த் வெளியாக போகுது. ஸோ உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்கு, 5 months அந்த மாதிரி டைம் இருக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஸோ தாராளமா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். டிசம்பர்ல தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இப்போ இந்த குரூப் 4 2026க்கான ஏஜ் லிமிட் என்ன போஸ்ட் எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் நம்ம இந்த வீடியோல பார்த்துடலாம். உங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன சார், குவாலிஃபிகேஷன் என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது லாஸ்ட் இயர் வந்த வேகன்சிஸ். ஸோ வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதன் பிறகு அப்டேட் பண்ணி ஒரு ஆடண்டம் கொடுத்து இதோட அளவை இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு டைமுமே சரிங்களா. ஸோ இந்த வருஷம் எவ்வளவு வரும் அப்படிங்கலாம் தெரியாது. பட் உங்களுக்கு தேவை அந்த ஒரு போஸ்ட், அந்த ஒரு போஸ்ட்டை வாங்குறதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. ஓகேங்களா. ஸோ இது 5,000 +, 6,000 +, 10,000 + கூட வரலாம். பட் நீங்க எப்படி இருந்தாலும் ஒரு போஸ்ட் எடுக்க போறீங்க. அந்த ஒரு போஸ்ட் அப்படிங்கிறது எதுல இருந்து நீங்க எடுக்க போறீங்க சரிங்களா. ஸோ நிர்வாக பதவிகள்ல வரக்கூடியதா, வனத்துறை பதவிகள்ல வரப்போதா, டைபிஸ்டா, ஸோ எந்த பதவிகள்ல நீங்க வரப்போறீங்க. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுலே ஒரு கிராம அளவுல ஒரு கலெக்டர், குட்டி கலெக்டர் அப்படிங்கிறது விஏஓ போஸ்ட். ஸோ அது இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கு, ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இருக்கு, ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் ஃபாரஸ்ட் கார்டு, இது எல்லாமே இப்போ நமக்கு குரூப் 4ல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட், பர்சனல் கிளர்க்கு, இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த போஸ்ட்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய போஸ்ட், நிறைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் இந்த குரூப் நோட்டிஃபிகேஷன்ல கொண்டு வருவாங்க. அதனால வேகன்சிஸ் கூட வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு 2 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்க ஏஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரி, அந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் எந்த டேட்டை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னா 1 ஜூலை சரிங்களா. இந்த வருஷம் 2026க்கு 1 ஜூலை 2026 அப்போ உங்களுக்கு இந்த ஏஜ் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏஜ் இருந்தது அப்படின்னா நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது என்னென்ன, எவ்வளவு ஏஜ், மினிமம் ஏஜ் 18ல இருந்து 32 அப்படிங்கிற ஜெனரல் கேட்டகரி. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் என்ன போஸ்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கான கல்வி தகுதி இது சொல்லியிருக்காங்க, அது இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க சரிங்களா. ஸோ அது 2 இருந்தா ஓகே, நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சு ப்ராசஸ் வழக்கம் மற்ற ப்ராசஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த 2 தகுதிகளை தான் நம்ம பார்க்க போறோம் சரிங்களா. இளநிலை உதவியாளர், சுருக்கெழுத்து தட்டச்சர், ஸோ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா மினிமம் ஏஜ் 18 தான். ஓகேங்களா. ஆனா நீங்க விஏஓ ஆகணும், கிராம நிர்வாக அலுவலராக ஆகணும், அதே மாதிரி வனக்காவலர் அப்படிங்கிறது மினிமம் ஏஜ் 21 இருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். அதனால தெரிஞ்சுக்கோங்க மினிமம் ஏஜ் எவ்வளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா. ஸோ அடுத்து இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். நீங்க ஜெனரல் கேட்டகரி, நீங்க எந்த வித ரிசர்வேஷன்ல வரல, கம்யூனிட்டி ரிசர்வேஷன்ல வரல, நீங்க பிசி, எம்பிசி, ஓகே, எஸ்சி, எஸ்டி எதுலையுமே இல்லை, ஜெனரல் கேண்டிடேட்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ நான் மினிமம் ஏஜ் சொல்லியிருந்தேன், கிராம நிர்வாக அளவுல 21 இருக்கணும் சரிங்களா. ஸோ 21ல இருந்து மேக்ஸிமம் ஏஜ் 32 இருக்கிறவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி இளநிலை உதவியாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ இதுக்கு 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ எல்லாமே ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் அதிகபட்ச வயது. ஓகேங்களா. மற்ற கேட்டகரிஸ், ரிசர்வ்டு கேட்டகரிஸ்ல வரக்கூடியது நமக்கு 69% ரிசர்வேஷன் இருக்கு. ஸோ இந்த ரிசர்வேஷன்ல வரக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ 42 ஏஜ் அலௌடுங்க சரிங்களா. ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம 32 பார்த்திருப்போம். ஸோ இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுனால 42, அதே மாதிரி தட்டச்சர் 34, வனக்காப்பாளர் 37. ஸோ இதுதான் பிசி, எம்பிசிக்கான ஏஜ் இந்த போஸ்ட்டுக்கு, பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 42 வயசு கிராம நிர்வாக அலுவலருக்கும், அதே மாதிரி இளநிலை உதவியாளர் 37 வயசும், வனக்காப்பாளர் 37 வயசும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இதே மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு இருக்கு சார். நான் 10th மட்டும் இந்த எக்ஸாம்ஸ் போறதுக்கும் 10th, 12th, டிகிரி இந்த மாதிரி சில போஸ்ட், முன்னாடிலாம் வெறும் 10th போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். இப்போ வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதெல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி லெவல் சில போஸ்ட்டுமே இதுல இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ 10th விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் 10th முடிச்சிருந்தாவே போதும் அப்படிங்கிறது தான் சரிங்களா.
நீங்க அதை தாண்டி 12th ஒரு டிகிரி இதெல்லாமே படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிசி, எம்பிசி, ஓகே, எஸ்சி, எஸ்டி அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க 60 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். புரியுதுங்களா? இடஒதுக்கீடு பிரிவினர் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி குறைந்தபட்ச கல்வி தகுதியான 10ஆம் வகுப்பை தாண்டி உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தால் அவர்களுக்கு உச்ச வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆனா இது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை ஆகாது அப்படின்னா விஏஓ, அது மட்டும் இல்லாம வனத்துறை போஸ்ட்டுக்கு இது பொருந்தாது. சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா விஏஓக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42 அப்படிங்கறத பார்த்தோம், அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ அடுத்து கல்வி தகுதி நான் சொன்ன மாதிரி 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வனக்காப்பாளர், ஓகே, கள ஃபீல்ட் அசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ சில போஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில டிபார்ட்மெண்ட் வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, ஓகேங்களா, பிசிபிஏ போர்டில் டிகிரி இருந்தா சில போஸ்ட்டுக்கு வந்து கிளர்க் போஸ்ட் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்க மென்ஷன் பண்றாங்க. இப்போ வனக்காவலர், வனக்காப்பாளர், ஓகே, வனக்காவலர் இந்த போஸ்ட்டுக்கு நீங்க இப்போ வந்து ஃபாரஸ்ட் கார்டா இருந்தா நீங்க 12th முடிச்சிருந்தா தான் அப்ளை பண்ண முடியும். அதுலயும் நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும். இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஏதாவது ஒரு பாடம் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். அப்படின்னா தான் நீங்க 12th குவாலிஃபிகேஷனோட இந்த டிகிரி முடிச்சதா தான் இந்த போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து மற்ற உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டைபிஸ்டா இருக்கும்போது நீங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐயர், இங்கிலீஷ்ல ஐயர் வச்சிருக்கலாம், இல்ல தமிழ் ஐயர், இங்கிலீஷ்ல லோயர். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல ஐயர், தமிழ்ல லோயர், இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே, தட்டச்சு, சுருக்கெழுத்து, ஸோ சேம் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ரைட். எல்லாருக்குமே வந்து இந்த COA சர்டிபிகேட் வேணுமா, மேண்டேட்டரியா அப்படின்னு கேட்டா கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்க தட்டச்சர், சுருக்கெழுத்தர் இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இல்லைனாலும் நீங்க ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறம் ஓகே நீங்க தகுதிகான் பருவத்திற்குள்ள தேர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இது பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வாங்கினா கூட ஓகே தான். அடுத்து எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் விலக்கு அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, ஐடி போன்ற கணினி சார்ந்த பட்டப்படிப்பு படிச்சவங்களுக்கு அந்த சர்டிபிகேட் தேவையில்லை. சரிங்களா? அடுத்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு அதுல வந்து டிரைவிங் லைசன்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு போஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மினிமம் ஓகே ஓட்டுநர் உரிமம் பெற்று 3 ஆண்டுகள் வரை அனுபவம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிபிகேட் அப்படிங்கிறது தேவைப்படும். இதெல்லாம் இருக்கிறவங்க நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு பிசிக்கல் இருக்கு. அந்த பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வேணும் உங்களுக்கு. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 163 இருந்தா போதும். பெண்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 150 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அதிகபட்ச அந்த குறைந்தபட்ச உயரம் இருக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்ல ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, யாராருக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இது DW ஆதரவற்ற விதவை பொது பிரிவினர் அப்படின்னா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. ஓகே ஓகே. ஸோ டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 1/7/2026 அந்த வருஷம் ஜூலை 1ஆம் தேதிக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஏஜ் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு சர்டிபிகேட் இப்போ எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ல இந்த டைமுக்குள்ள உங்களுக்கு இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது இந்த டேட் இல்லை, நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது. நிறைய போஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஜென்ரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது 10th, அதுலேயே ஜூனியர் அசிஸ்டன்ட், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஓகே, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ல அது என்ன மினிஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னா அதுல வந்து டிகிரி வேணும். அப்படி இருந்தால் தான் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆக முடியும். அந்த போஸ்ட் வந்ததுன்னா இப்போ என்ன போஸ்ட் கொடுப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுப்பாங்க. மேஜரா வந்து பாத்தீங்கன்னா 10th இருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நிறைய போஸ்ட் இருக்கு, வேரியஸ் போஸ்ட் இருக்கு, அதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதும் இருக்கு.